நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே என்ற பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நேசிக்கிற மாதிரி நடிச்சிடக்கூடாது. நேசித்து உண்மையாகவே நேசித்து அவருக்காக வாழக்கூடியதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை நேசித்து கிருபை தாருமே, வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா கிருபை தாருமே. வேண்டாண்டு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உங்கள் அன்பையே பாடுவேன் என்று பாடப்படுகிறோம். எல்லா நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? வேண்டாண்டு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டாண்டு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே, உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றி விளக்காய் வைக்கிறீர் என்று பாடப்போகிறோம். அவர் தயவுள்ளவருக்கு தயவுள்ளவர், புனிதனுக்கு புனிதர், உத்தமனுக்கு உத்தமராக விளங்குகிற தெய்வம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். அவருடைய வழி உத்தமமானதே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வை, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன்
துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத வாழ்க்கை, ஆனால் ஆண்டவர் நிலையாய் வந்தார். அதோடு நின்று விடவில்லை. அவர் இருக்கிற இடமாகிய நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை கண்டிருக்கிறார். ஓ, எங்கள் மேல் எழும்புகிறவர்களை நீர் வணங்க பண்ணுகிற தெய்வம். நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் கிருபையை பாடிடுவே. இயேசுவே உந்தன், இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. பள்ளமா உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை. எத்தனை பேர் பாடுகிறீர்கள்? எங்களை அழைத்தவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே. தாய் கைவிட்டால், தகப்பன் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதவரே. எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே, எங்களுக்கு அரணாக, எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறவரே, எங்களுடைய பலத்த துருகமே, நாங்கள் மறையும் கண்மலையே. இயேசுவே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட வேண்டான கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே.
அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை எல்லாரும் பாடலாமா? உந்தன் அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன் கிருபையை உயர்த்திடுவே இயேசுவே, உந்தன் அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று. எல்லாரும் உங்க சத்தம். என்னை அழைத்தவரே உம்மை என்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உந்தன் அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன் இயேசுவே, உந்தன் அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, இயேசுவே, உந்தன் அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன் கிருபையை உயர்த்திடுவே இயேசுவே, உந்தன் அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன் உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட கிருபை தாருமே. உம்மை நேசித்து உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே, உந்தன் அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன் கிருபையை உயர்த்திடுவே இயேசுவே, உந்தன். எத்தனை பேரோ உங்க அன்பை பாடுவாண்டவரே. உந்தன் என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும். அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன் கிருபையை உயர்த்திடுவே இயேசுவே, உந்தன் அன்பையை பாடிடுவே இயேசுவே, உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை கடைசியா. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை
கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. ரெண்டு கரங்களை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநேக நேரங்கள் நம்முடைய வாயில உண்மை இருக்கு, இருதயத்துல உண்மை இருக்காது. ஆனால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ள தேவனாக இருந்து இதுவரை நம்மை நடத்தினாரே. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். லாசருடைய மரணத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற நெருக்கடி, பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே மகிமைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மாத்திரம் அல்ல விடுதலை. உங்களுக்கு விடுதலை தேவையில்லையோ? அவருடைய மகிமை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்கிற பொழுது நாம மட்டுமல்ல, நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கடன் மாறுகிறது என்று நாம் சாட்சி சொல்லும் போது நமக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, கர்த்தர் நம்ம கூட சேர்ந்து அவர் அகமகிழுகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, இந்த வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே என்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது, வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானதே, பார்க்கிலும் கிருபை மேலானது, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. வள்ளமா கிருபை மேலானது. நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை. அதை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிடக்கூடாது. கிருபை மேலானதே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, போக்கிலும் வரத்திலும். எத்தனை பேர் சொல்றீங்க? காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, பலவீன நேரங்களில் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை தாங்கிட்டேன், பலவீன நேரங்களில்
நல்ல ரெண்டு கரங்களை தட்டி கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலோ உம் கிருபை என்னை தாங்கிட்டே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலோ உம் கிருபை என்னை தாங்கிட்டே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பழமா கிருபை கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிறோம், எவ்வளோ பெரிய கிருபை. ஓ ஆண்டவர், அந்த கிருபையை இந்த கால வேளையில் எங்களுக்கும் தருவீராக. ஜீவனை பார்க்கிறோம், உங்க கிருபை மேலானது. இவ்வாழ்க்கையை பார்க்கிறோம், உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிறோம், உங்க கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிறோம், உம் கிருபை மேலா. நல்ல சத்தமா கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஓ கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்ய போகிறார். அழுகை போல புதிய பலன், போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. சத்தமா கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிட்டே. பலவீன எத்தனை பேரால சொல்ல முடியும்? எவ்வளோ அழுக, ஓ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற அழுகை நம்மை ஓ அழிந்து போக அல்ல, நம்மை உடைக்க அல்ல, நம்மை உடைத்து உருமாற்ற. கிருபை மேலானதே, 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 கிருபை மேலானதே.
மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுக்கு ஆண்டவர் இல்லையா? இன்னும் நல்ல சத்தமா கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. எல்லாரும் நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. பாருங்க, கிருபா அப்படின்னா என்னன்னா, கீபோர்டு ரொம்ப பழைய கீபோர்டு, அப்பப்ப நிற்கும், கார்டு மாறும், ஸ்கேல் மாறும். இந்த புதிய பாட்டுக்குள்ள டெம்போ இது எதுவுமே பாருங்க, அது எந்த ரிதமும் இதுல கிடையாது. கிருபையில இந்த கீபோர்டு ஓடிட்டு இருக்கு. இது போலதான் நாம கிருபையில ஓடிட்டு இருக்கு. என்னைக்கோ நீ நின்று போயிருக்கணும் நம்ம வாழ்க்கை. முன்னாடி எல்லாம் பொருள் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா வருத்தமா இருக்கும். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஆண்டவர் புதிய பொருளை தரப்போகிறார். ஹல்லேலூயா. வருத்தப்படாதீங்க. தொடர் தோல்வி இந்த வருஷத்திலே ஆரம்பிக்கும் போதே சில நஷ்டங்களோடு கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கை ஆரம்பித்திருக்கலாம். நமக்கு வர வேண்டியதை தான் பொருளை திருப்பி விட்டுருக்கிறார். நமக்கு வர வேண்டிய நஷ்டத்தை தான் பொருளுக்கு திருப்பி விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாட போகிறோம். நம்முடைய ஒரு புதிய பாடல். ராகத்தை நான் மறந்துட்டேன், கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்குள்ள கேட்கிறேன். அதற்கு முன்பதாக சங்கீத பகுதி இன்றைக்கு யார் வாசிக்கணும்? அவங்க வந்து நீங்க வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நான் நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமா என் வயிறும் கூட கருகி போ. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க காலங்கள் உமது கரத்தில் இருக்கிற. துன்பப்படுத்துகிற கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரமாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்தீர். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினால் அவருக்கு சொந்தம். எல்லோரும் மாறி மாறி சேர்ந்து
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறு. உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து செய்கிறவனுக்கு பதிலளி. கர்த்தருக்கு காத்திரவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. 2022வது வருஷம் நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி ஒரு பாட்டு எழுதி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாகத்தை தந்தார். வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சு உள்ள பாட்டு மாதிரி பயங்கரமாலாம் இருக்காது. ஏதோ ஒரு டியூன்ல நான் பாட போறேன். சேர்ந்து இணைந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் கேட்குதே, பரலோக ஆரவாரம் கேட்குதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் கேட்குதே, பரலோக ஆரவாரம் கேட்குதே. மகிமையும் கனமும் கர்த்தருக்கே கர்த்தருக்கே, இரட்சண்யமும் வல்லமையும் கர்த்தருக்கே கர்த்தருக்கே. நம் இயேசு ராஜனுக்கே நம் இயேசு ராஜனுக்கே நம் இயேசு ராஜனுக்கே நம் இயேசு ராஜனுக்கே. ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எந்த சத்தம் கேட்குதே. ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எந்த சத்தம் கேட்குதே. மகிமையும் கனமும் கர்த்தருக்கே கர்த்தருக்கே, இரட்சண்யமும் வல்லமையும் கர்த்தருக்கே கர்த்தருக்கே. நம் இயேசு ராஜனுக்கே நம் இயேசு ராஜனுக்கே. வல்லமா எல்லாரும் சேர்ந்து பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் நல்ல சத்தமா. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வருகிற நேரம், அவரை ஆராதிக்கிற நேரம், அவரை தொழுது கொள்ளுகிற நேரம். எல்லாம் நல்ல சத்தமா. இந்த சத்தம் போதாது. ஆரவார கேட்குதே, பரலோக ஆரவார கேட்குதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவார கேட்குதே, பரலோக ஆரவார கேட்குதே. மகிமையும் கனமும் கர்த்தருக்கே கர்த்தருக்கே, இரட்சண்யமும் வல்லமையும் கர்த்தருக்கே கர்த்தருக்கே. நம் இயேசு ராஜனுக்கே கேட்குதே. ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எந்த சத்தம் கேட்குதே. கனமும் கர்த்தருக்கே கர்த்தருக்கே, இரட்சண்யமும் வல்லமையோ கர்த்தருக்கே கர்த்தருக்கே. நம் இயேசு ராஜனுக்கே நம் இயேசு ராஜனுக்கே. எல்லாம் நல்ல சத்தமா. ராஜனுக்கே நம் இயேசு ராஜனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவார கேட்குதே, பரலோக ஆரவார கேட்குதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவார கேட்குதே, பரலோக ஆரவார கேட்குதே. மரணம் இல்ல, இனி துக்கம் இல்லை என்ற சத்தம் கேட்குதே. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை வீணும்படி செய்கிறது. அவருடைய சத்தம் வனாந்தரங்களை
அதிர பண்ணுகிறது. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது. எந்த சத்தம் கேட்குதே, மரணமில்லை துக்கமில்லை, எந்த சத்தம் கேட்குதே, மகிமையும் கனமும் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே, பள்ளமா இரட்சண்யமும் வல்லமையும் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே, நம் இயேசு ராஜனுக்கே, நம் இயேசு ராஜனுக்கே, நம் இயேசு ராஜனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் கேட்குதே, பரலோக ஆரவாரம் கேட்குதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் கேட்குதே, பரலோக ஆரவாரம் கேட்குதே. மகிமையும் கனமும் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே, இரட்சண்யமும் வல்லமையும் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே, நம் இயேசு ராஜனுக்கே, நம் இயேசு ராஜனுக்கே. எல்லாரும் நல்ல சத்தமா ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எந்த சத்தம் கேட்குதே, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எந்த சத்தம் கேட்குதே. மகிமையும் கனமும் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே, இரட்சண்யமும் வல்லமையும் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே, நம் இயேசு ராஜனுக்கே, நம் இயேசு ராஜனுக்கே, நம் இயேசு ராஜனுக்கே, நம் இயேசு ராஜனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் கேட்குதே, பரலோக ஆரவாரம் கேட்குதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் கேட்குதே, பரலோக ஆரவாரம் கேட்குதே. மரணமில்லை துக்கமும் இல்லை, எந்த சத்தம் கேட்குதே. இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை, எந்த சத்தம் கேட்குதே. மகிமையும் கனமும் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே. 24 மூப்பர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, ஓ நாங்கள் எங்களுடைய எல்லா மகிமை உம்முடைய கால்களுக்கு உரித்தாக்குகிறோம். நீரே சகல துதிகன மகிமைக்கு பாத்திரர். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் இயேசு என்று அறிக்கை பண்ணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஓ தேவனே, உம்முடைய நாமம் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பதாக, இந்த பூமியில் உயர்ந்திருப்பதாக, இந்த பட்டணத்திலே உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் கேட்குதே, பரலோக ஆரவாரம் கேட்குதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் கேட்குதே, பரலோக ஆரவாரம் கேட்குதே. மகிமையோ கனமோ கர்த்தருக்கே, கர்த்தருக்கே, இரட்சண்யமோ வல்லமையும் கர்த்தருக்கே, கர்த்தருக்கே, நம் இயேசு ராஜனுக்கே, நம் இயேசு ராஜனுக்கே. எல்லாரும் பாடலாமா? இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று எல்லாரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து இது ஒரு அற்பமாக நினைக்காம அற்பமான ஆரம்பத்தை யார் அட்டை பண்ணக்கூடும். இந்த பாடல் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வல்லமை மாத்திரம் பெருகட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவலாம். மகிமையும் கனமும் கர்த்தருக்கே,
மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜாவா அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். சிலுவையில அற்பமாக மரித்து போன ஆண்டவர் மாத்திரமல்ல நம்முடைய ஆண்டவர். சிலுவையிலே அவர் தொங்கினது கொஞ்ச நேரம், கொஞ்ச காலத்துக்கு. ஆமென். மற்ற நேரங்களில் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் ஒரு பரிதாபத்துக்குரியவராய் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களாலே அறியப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த பரிதாபத்துக்குரிய நிலை கொஞ்ச நேரம் மாத்திரம்தான். அவர் எப்பொழுது உயிரோடு எழும்பினாரோ, எப்பொழுது மரணத்தை ஜெயித்தாரோ, அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். எப்படி அவர் மரணத்தை ஜெயித்தாரோ அது போல அவரை பின்பற்றுகிற நமக்கும் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே சுனாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசுநாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது. சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஆண்டவரே தடைப்படுவதில்லை. நீர் எல்லாவற்றையும் நன்மைக்காக எங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். நன்மைக்காக எங்கள் வாழ்க்கையில இன்னும் அநேகம் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், 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 நல்லவர். அப்பா நீர் நல்லவர், அப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை கொண்டு வந்தீர். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறவாமல் நினைத்திருக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். தொடர்ந்து நீர் எங்கள் கரங்களை பிடித்து இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை, அற்புதத்தை, எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறதை ஆண்டவரே நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு பாக்கியம் கொடுப்பீராக. தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமைகளை நிரப்பட்டும் கர்த்தாவே. உம்முடைய வல்ல கரங்களிலே
எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையாம் உமக்கு ஒருவருக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடுகிற போது காணிக்கை தசம பாகம் செலுத்துகிறவர்கள் இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இதுவரை எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து உங்க பிரசன்னம், உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். ரம்யா, ஆமென். 2 பேரும் முன்னாடி வாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவர்களுடைய திருமணம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல சூழ்நிலையில நடந்து முடிந்திருக்கிறது. சேர்ந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் எங்களுடைய திருமணம் முடிந்த முதல் ஆராதனைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ராஜாவுக்காக, ரம்யாவுக்காக, அருமையான பிள்ளைகளை தேவன் இணைத்திருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு சபையில, தேவ சமூகத்திலே, தேவனுடைய முன்னிலையில், அநேக ஊழியக்காருடைய முன்னிலையில் அருமையான பிள்ளைகளுடைய திருமணம் நடந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றிலிருந்து நீர் இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி ஒரு விசாலமான இடத்துல கொண்டு போய் நீர் வைக்கணும். ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடணும். இவர்கள் தலைமுறைகள், சந்ததிகள் ஆண்டவரே இந்த பூமியை பழுகி பெருகத்தக்கதாக, நிரப்பத்தக்கதாக நீர் ஆசீர்வாதங்களை
கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதமும் தேவ சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அப்படி இன்னும் சில காரியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் ஆமென் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காக இந்த மாதம் முழுவதும் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளையிடும்படிக்காக படைக்கப்பட்ட எல்லா காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வெளி ஊர்ல வெளிநாடுகள்ல வேலையில இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பையும் அற்புத சுகத்தையும் விடுதலையையும் மேன்மையும் கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக ஆமை விசேஷமாக இன்று மாலையில ஒரு அற்புத ஆராதனை இருக்கிறது. 7 நாட்கள் உபவாச ஜெபம், அதனுடைய நிறைவு ஜெப நேரமாக இன்று மாலையில ஒரு அற்புத ஆராதனை செய்ய இருக்கிறோம். மாலையில இருக்கிற அந்த ஆராதனைக்காக ஆமென் சொல்லப்பட்ட பிற காரியங்களுக்காக வலது கையை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் அருமையான ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட எல்லா விதங்களிலும் இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய ஆண்டவரே நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரையும் உடைய கரங்களிலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆமென். ஐஸ்வர்யாவுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறா. அந்த பிள்ளைக்கான நல்ல சரீர வளர்ச்சியை, நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை உம்முடைய கரங்களிலே ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். விஸ்மிதாவுக்காக ஆமென் ஜெபம் பண்ணுவோம். அவளுக்கு நாளை மறுநாளில் பிறந்த நாள் இருக்கிறது. அவளுடைய புதிய ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் அருமையான பிள்ளையோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கொஞ்சம் சவுண்ட் வைக்கணும். அறிவிப்புகளை வாசிக்கிறேன், கவனிங்கள். நம்ம ஜெபித்தது போல 7 நாட்கள் உபவாச ஜெபத்தினுடைய நிறைவு ஜெபமாக இன்று மாலை 6:30 8 மணி வரைக்கும் ஒரு அற்புத ஆராதனை என்று சொல்லி ஒரு ஆராதனை நாம ஆரம்பிக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம வாரந்தோறும் சொல்லியிருந்தோம். இப்ப அதற்கான சூழ்நிலைகள் இல்லாதபடினாலே எல்லா மாதமும் முதல் வாரத்துல 7 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து 7வது நாள் மாலை நேரத்தில் வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஆராதனை நாம செய்ய இருக்கிறோம். அந்த ஆராதனைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். குறிப்பாக உங்க வீட்டு பக்கம் வியாதியா பலவீனமா தேவையோடு இருக்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை இந்த ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வரலாம். வருகிற மாதத்திலிருந்து ஜெப எண்ணெய் அவர்களுக்காக ஜெபித்து ஒரு சின்ன பாட்டில்ல ஜெப எண்ணெய் கொடுக்கப்படும். இதை ஒரு உங்களுக்கும் பலவீனம் சுகவீனம் இருக்குன்னு சொன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்க்குறீங்க. அது எல்லாத்துக்கும் மேல இந்த ஆராதனையிலையும் நீங்க பங்கெடுக்கிறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் ஒரு அற்புத சுகத்தை, அற்புத விடுதலையை உங்களுக்கு செய்வாராக. அதுபோல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு காத்திருக்கிற நீங்களும் இந்த ஆராதனையில கலந்து கொள்ளலாம். திருமணமாகாதவர்கள், திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள், வேலை இல்லாதவங்க, கடன் பாரத்துல இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் இந்த ஆராதனையில கலந்து கொள்ளலாம். இது உங்களுக்கான அழைப்பு மாத்திரமல்ல, இது போன்ற சூழ்நிலையில உங்களை வீட்டை சுற்றிலும் யாராவது இருந்தாலோ ஜெப குழுக்கள் நடத்துகிறவர்கள், உங்க ஜெப குழுக்கள்ல இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் அவர்களை அந்த மாலை ஆராதனைக்கு அழைத்து வாருங்கள். ஆராதனை முடிந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு நல்ல சிறப்பான ஆகாரமும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அதை சின்சியரா எடுத்துக்கொண்டு எல்லாரும் நீங்க கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வாரத்திலிருந்து நமக்கு வழக்கமான எல்லா ஜெபங்களும் நடைபெறும். புதன்கிழமை
பெண்கள் ஜெபம் உண்டு. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நமக்கு உண்டு. ஜெப குழுக்கள் செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு நடைபெறும். பராமரிப்பு காணிக்கை, தசம பாகம், உண்டியல் காணிக்கைகள் இதெல்லாம் சின்சியரா நீங்கள் கொடுத்து சபையினுடைய பொருளாதாரத்தை தாங்கும்படிக்காக உங்களை அன்பாய் கேட்கிறோம். சபை தேவைக்காகவும் மிஷன் வீட்டு வேலைக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கவும் கொடுக்கவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, பரிசு கொடுத்துரும். சரி, ஒரு திருமண அறிக்கை. நமது சபை விசுவாசியும் கூடன்குளம் திரு அன்பையா, திருமதி செல்வம் பிரிசியாள் ஆகியோரது குமாரனும் ஆகிய ஏ வினோத்திற்கும், ஜீவ தோட்டம் ஏஜி சபை காணிமடம் விசுவாசியும் திரு பாலகிருஷ்ணன், திருமதி மீனா ஆகியோரது குமாரத்தையும் ஆகிய பி மோரியாவுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணத்தை உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்தின் மூலம் சபைக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது அறிவிக்காவிட்டால் இனி ஒருபோதும் அறிவிக்காதிருக்க கடவர். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாவது திருமண அறிக்கை. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய சபையின் ஜெபங்கள், ஆராதனைகள் இவைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும், நீங்கள் சபை ஆராதனைகளில் குடும்பமாய் கலந்து கொள்ளவும் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. வேலை நிமித்தம் வெளியூர்ல இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அவர்களும் பாதுகாக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. வியாதிப்பட்டவர்கள், பலவீனமானவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிற போது அவர்களுடைய பலத்திற்காக, சுகம் ஆண்டவர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஜெபித்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சபை இது ஒரு நல்ல ஐக்கியம், இது ஒரு நல்ல குடும்பம். இந்த சபையில் ஆண்டவர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். அது அவர் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அஜித்துக்காகவும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம், மறந்துட்டேன். என்னுடைய காலில் ஜவ்வில் ஒரு சின்ன பிரச்சனை, அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி அஜித்துக்காக, ஆண்டவரே என்னுடைய காலில் இருக்கிற இந்த பலவீனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகத்தை, விடுதலை நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவர் சொல்லியிருக்கிற அந்த நாட்களுக்குள்ளே அந்த ஜவ்வெல்லாம் ஆண்டவரே சேரவும் சரியாகவும், அதனாலே தொடர்ந்து பழைய வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கான பலனை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும். ஒரு புது பலனை தேவ ஆவியானவர் உம்முடைய மகனுக்கு நீர் கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு பரிசு அறிவிப்பு நியூ இயர்ல சொல்லியிருந்தேன். அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஏசாயா 60வது அதிகாரத்தில் உன்னை அப்படிங்கிற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அநேகர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்டுபிடித்தவர்கள் நீங்கள் எழுமி நின்று எத்தனை எண்ணிக்கை அப்படின்றத சொல்லிட்டு உட்காரலாம். ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்கான பரிசு காத்திருக்கிறது. சரியா? ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஒருத்தருக்கு. முதல்ல வாய் திறந்து எந்த எண்ணிக்கை சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கான பதில். ரிசல்ட் நான் சொல்லுவேன். நீங்க சொன்னது சரியா தப்பா அப்படின்றத ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன். எண்ணிக்கை மட்டும் சொன்னா போதும். 55. சரி, உட்காருங்க. போதும். 7 மினிட்ல சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா 7 மினிட். ஒரு ஆள் நோட் பண்ணுங்க. சரி, நீயே நோட் பண்ணு.
செல்வம் பெருசியால் 55, கார்த்திகா 51, பியூலா 51, பெனிட்டா 52. வேற யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த சைடு ஒருத்தரும் இல்லையா? நிவேதா ஏற்கனவே சொல்லியிருக்கா, அவள் 52 சொன்னால. சரி, 50க்கு மேல கண்டுபிடிச்ச எல்லாருக்குமே பரிசு உண்டு. ஸ்தோத்திரம். சரியா 51 இடங்கள்ல உண்மை என்கிற வார்த்தை 60வது அதிகாரத்துல வந்திருக்கிறது. அது ஒரு ரொம்ப பர்சனலான ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க அந்த 60வது அதிகாரம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் இல்ல, ஏசாயா 60வது அதிகாரம் முழுவதையும் நீங்க ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அதுல சொல்லப்பட்டிருக்கிற உன் என்கிற இடத்துல எனக்கு அப்படின்னு சொல்லி, என்னை அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஒரு ஜெப அதிகாரமா நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற 50க்கும் அதிகமான தேவ மகிமையினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நீங்கள் சுதந்தரிப்பதற்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அது உங்களுக்குரியது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அது எனக்குரியது. அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அதுல இருந்துதான் இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம இனி உள்ள நாட்கள்ல ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அதுல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த காலை நேரத்துல சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. எதன் அடிப்படையில நாம் விளங்கி கொள்ளுகிறோம்? வெளியரங்கமாகிற போது அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்கிறதை நாம புதுவருட ஆராதனையில தியானித்தோம். அதனுடைய ஒரு விளக்கமான பிரசங்கமாக இந்த காலை நேரத்திலையும் நாம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது என்கிறது. தேவன் தன்னை குறித்த அறிவை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் மகிமை வெளியரங்கமாகிறது என்று தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். சிமியோனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முதிர் வயதான மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தேவனுக்காக அர்ப்பணித்தவன். தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக தேவன் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினதை அவன் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு காரியத்துக்காக அவன் வாழ்நாள் முழுவதையும் அவன் செலவிட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு நிறைய சாதனைகளை நம்ம சாதிக்க விரும்புகிறோம், நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த சிமியோன் என்கிற மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தேவனை பார்ப்பதற்காகவே செலவிட்டான். அதற்காக காத்திருந்தான், அதற்காக பிரயாசப்பட்டான். அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை அவன் ஆராய்ச்சி பண்ணினா, அதை கடைசியாக கண்டுபிடித்தான். அல்லேலூயா. கண்டுபிடித்தான் என்று சொல்லுகிறதை விட தேவன் அவருடைய மகிமையினால் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது தேவனுடைய மகிமை வெளியரங்கமானது என்று தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்று 2வது தேவ மகிமை வெளியரங்கமாகுதல் அப்படின்னா என்ன? 2வது அவருடைய அற்புதம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதுல மரியாள் சொன்ன அந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 1:49. ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் என் கூட சேர்ந்து, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் மகிமை யானவைகளை எனக்கு செய்தார். இந்த வேத வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் தனக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து அவள் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பதற்கு முன்பதாக
இந்த லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் ஒரு 4 மனிதருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த மிக முக்கியமான சில காரியங்களை குறித்து நமக்கு இந்த வேத அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, முதிர் வயதாயிருந்த சகரியா எலிசபெத் என்பவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஆண் குழந்தையை கொடுக்கிறார். 1. 2வது, ஸ்தோத்திரம், கன்னி பெண்ணாயிருந்த திருமணம் ஆகாத இந்த இளம் பெண்ணுக்கு ஆண்டவர் அற்புதமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். சந்தித்துக் கொள்ளுகிற போது அவர்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து பேசிக் கொள்ளுகிறார்கள். அதோடு கூட இதுல 2 ஆண்கள் 2 பெண்கள் இல்லாட்டி 2 தம்பதியினரை குறித்து இந்த வேத அதிகாரம் நமக்கு சொல்லி தருகிறது. ஸ்தோத்திரம். 2 தம்பதி யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். 1 சகரியாவும் எலிசபெத்தும், இன்னொன்னு யோசேப்பும் மரியாள். சரியா? இவங்க 4 பேருக்கும் இடையில ஆண்டவர் தம்முடைய தூதனை கொண்டு செய்தி அறிவிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். காபிரியல் என்கிற ஒரு தேவ தூதனை கொண்டு ஆண்டவர் இவர்களுக்கு வைத்திருந்த செய்தியை சொல்லி தருகிறதை நாம் இந்த வேத பகுதியில நம்ம வாசிக்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு வேத அதிகாரம். நீங்க இதை வீட்டுல போய் வாசித்து பார்க்கிற போது இன்னும் நிறைய ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் இந்த அதிகாரத்துல சொல்லி இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். ஸ்தோத்திரம். இந்த முழு வேத பகுதியை நீங்க நேரம் கிடைக்கிற போது வாசித்து பாருங்கள். நாம் இப்பொழுது வாசித்த இந்த 49வது வசனத்திலிருந்து சில சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சிமியோனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தின அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஸ்தோத்திரம் கவனித்தோம். இங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. இங்க தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது? ஒரு அற்புதமாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் மரியாளுக்கு செய்த ஒரு அற்புதமாக ஆண்டவர் தம்முடைய மகிமையை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடியும். அப்படின்னா மகிமை வெளியரங்கமாகும். அதனுடைய அர்த்தம் என்ன? அவரை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவரை அறிந்து கொள்ள போகிறோம். 1. 2வது, அவர் நமக்கு அவருடைய வல்லமையை கொண்டு அற்புதங்களை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்த போது இங்க ஒரு ரகசியத்தை மரியாள் சொல்லுகிறத கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆக்சுவலா மரியாளுக்கு என்ன அற்புதம் நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவள் விரும்பினது போல, காத்திருந்தது போல இயேசு கிறிஸ்து அவளுடைய வயத்துல என்ன செய்யறாரு? உற்பத்தி ஆகி இருக்கிறார். ஸ்தோத்திரம். கற்பம் அடைந்திருக்கிறார். மேசியாவினுடைய அந்த வருகை இவள் மூலமா இந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறது? கிடைக்க போகிறது. சரி, இது எத்தனை அற்புதம் இதுல இருக்குது? இதுல எத்தனை அற்புதம் இருக்குது? இயேசு அவளுக்கு கிடைக்க போறது எத்தனை அற்புதம்? நம்பர்ஸ் எத்தனை? கேட்கிற கேள்வி சரியா புரியலையோ? இயேசு அவளுக்கு குழந்தையா பிறக்க போகிறது. எத்தனை அற்புதம்? நிறைய இருக்குதா? 1 இருக்குதா? நிறைய இருக்குன்னு சொல்றவங்க கை தூங்க பாப்போம். நிறையன்னா இயேசு 100 இயேசுவா மரியா வயத்துல இருந்தாங்க? ஒரே ஒரு இயேசு தான். ஒரே ஒரு அற்புதம் தான். ஸ்தோத்திரம். எப்படி சிமியோன் இயேசுவ குழந்தையா பார்த்தது அவனுடைய வாழ்நாள் சாதனையில ஒன்றோ, மரியாளுக்கு இது ஒரே ஒரு அற்புதம் தான். ஆனா அவங்க இங்க சொல்றத கவனிங்க. வல்லமையுடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார்னு சொல்லாம மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்ற. ஆங்கிலத்துல கிரேட் திங்க் அப்படின்னு சொல்லாம கிரேட் திங்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இவள் என்ன செய்கிறா? இவளுக்கு நடந்தது ஒரு அற்புதம் மாத்திரமல்ல, இதற்குள்ளே ஆண்டவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை எப்போதுமே கவனிக்கணும். அவர் செய்கிற நன்மை, அவர் தருகிற நன்மை அப்படின்னு சொன்னா அது ஒன்னா இருக்காது,
அது ஒரு கம்ப்ளீட்டான ஆசீர்வாதமா இருக்கும். அதைத்தான் வேதத்துல பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்னஸ், பூரணமான, அப்படிதானே, சம்பூரணமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இவ அத புரிந்து கொண்டதைத்தான் இந்த வேத பகுதியில இவன் பாடலாய் பாடுகிறாள். அப்படின்னா இயேசு பிறப்பது மிகப்பெரிய அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில. ஆனா அந்த ஒரு நன்மைக்குள்ள ஆண்டவர் இன்னும் நிறைய நன்மைகளை வைத்திருந்தார், செய்திருந்தார். அத இவ முதல்ல புரிஞ்சுக்கிடல. ஆனா எப்பொழுது அந்த எலிசபெத் வீட்டுக்கு அவ கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தாளோ அவளுடைய பார்வை மாறுது. என்ன மாறுது? இது எனக்கு செய்த ஒரு அற்புதம் மட்டுமல்ல, இதை சுற்றிலும் ஆண்டவர் நிறைய நன்மைகளை, அற்புதங்களை வைத்திருக்கிறார் அப்படின்றத அவ கண்டுபிடித்தாள். அல்லேலூயா. அதனாலதான் அவ என்ன செய்யல, யாருக்குமே இது சொல்லல. அப்படிதானே? இது ஒரு ரகசியமான செயல். ரகசியமான செயல் மட்டும் இல்ல, இது வெளியில சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் இல்லை. அப்படிதானே? யோசேப்பு அதனாலதான் என்ன நினைக்கிறான், இது வெளியில தெரியறதுக்கு முன்னாடியே, யாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடியே நான் இவளை என்ன செய்யணும், ரகசியமாய் தள்ளி விடணும்னு சொல்லி அவன் யோசனையா இருந்ததை நம்ம வாசித்தோம், தியானித்தோம் கிறிஸ்துமஸ் ஆராதனையில. ஆனா இங்க மரியாளுக்கும் ஆரம்பத்துல மனநிலை அப்படிதான் இருந்துச்சு. இது ஒண்ணுதான் அவர் எனக்கு செய்த அற்புதம் என்று சொல்லி. ஆனா அவ எப்ப வீட்டை விட்டு வெளியில இது சார்ந்த மனிதர்களை அவள் சந்தித்த பிறகுதான் அவள் புரிந்து கொண்டாள், இது எனக்கு செய்த ஒரு நன்மை அல்ல, இந்த நன்மைக்குள்ளே 1000 அற்புதங்களை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்கிறத அவ கண்டுபிடித்தாள். உலகம் தருகிற ஆசீர்வாதத்துக்கும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்துக்குமான வித்தியாசம் என்ன? உலகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு குறை, ஸ்தோத்திரம் இருக்கும், திருப்தியற்ற நிலை இருக்கும். நம்ம அது ஒண்ணுதான் வேணும்னு நினைப்போம். அப்படிதானா? முதல்ல என்ன நினைச்சீங்க? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனாலே போதும்னு நினைச்ச அநேகர் உண்டு. இப்ப அதோட முடிஞ்சிருச்சா உங்க வாழ்க்கை? இப்ப என்ன ஆச்சு? கல்யாணம் ஆன பிறகு குழந்தை வேணும்னு. சரி, குழந்தையோட நின்றுமா? ஸ்தோத்திரம், அது நிக்காது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம விரும்புகிற சில ஆசீர்வாதங்கள் முழுமை அடையவே செய்யாது. ஆனா ஆண்டவர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அவருடைய வாக்கு தத்தம் சார்ந்த ஆசீர்வாதங்கள் முழுமையானதா அவர் நமக்கு செய்து தருகிறார். அல்லேலூயா. அத இந்த மரியாள் கண்டுபிடித்தாள். அதனாலதான் நல்ல கவனிங்க, நம்ம எப்போதுமே தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள் இந்த உலகத்துல கிடைக்கிற நன்மைகளை மாத்திரமே நம்ம நோக்கி பார்த்து அதையே கவனம் உள்ளவர்களா மாத்திரம் இல்லாம தேவன் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருந்தா அவர் நிறைய ஆட் ஆன்ஸ் தருவார். ஆட் ஆன் அப்படின்னு சொன்னா இப்ப இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. கார்ல முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் போடணும். முன்னாடி எப்படின்னா வெறும் காருக்கு டேமேஜுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் பண்ணா போதும். ஆனா இப்ப அந்த இன்சூரன்ஸ் கூட ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ நீங்க கட்டினீங்க அப்படின்னா நிறைய ஆட் ஆன்ஸ் தர்றாங்க. அப்படின்னா என்னது? அதுல போட்டிருப்பாங்க, நீங்க இன்சூரன்ஸ் வலைத்தளங்கள்ல போய் பாருங்க, நீங்க ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா உங்க வண்டி தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல வச்சு ரிப்பேர் ஆனாலும் அந்த ஸ்பாட்ல உங்க வண்டிய நாங்க ரிப்பேர் பண்ற இடத்துக்கு தூக்கிட்டு போயிருவோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டினீங்க அப்படின்னா அந்த வண்டியில அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த டைம்ல டிரைவரா இருக்கிறவர் பேர்ல நீங்க ஒரு 100 ரூபாய் கட்டினீங்கன்னா அவருக்கு பலவீனம் வந்தாலோ இறந்துட்டாலோ அவருடைய குடும்பத்துக்கு தனியா 15 இருந்து 20 லட்சம் கொடுத்துருவாங்களாம். ஸ்தோத்திரம். இன்னொன்னு, ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டினா என்ஜின் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வச்சிருக்கிறான். இப்ப நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ப்ரொமோட் பண்றதா நினைச்சுக்கிட கூடாது. நீங்க இதையும் கொஞ்சம் அறிஞ்சு வச்சிருக்கணும். முன்னாடி போல இல்ல, இப்ப அரசாங்கம் நிறைய நல்ல வழிகளை என்ன செய்து வைத்திருக்கிற. என்ஜின் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுக்கறான். அப்படின்னா மழை வெள்ளத்துல உங்க இன்ஜின் பாதிக்கப்பட்டாலோ
இன்ஜின்ல இருந்து ஆயில் லீக் ஆனாலும் நீங்க ஒரு கவலையும் வேண்டாம். அதுல எவ்வளவு செலவாகுதோ அதுல 60% இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்யுது, கொடுத்துருது. ஆனா பேர் என்னது, ஒரே ஒரு பாலிசி மட்டும்தான். மெயினான பாலிசி ஒண்ணுதான். ஆனா இவ்வளோ ஆட் ஆன்ஸ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்குது. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியே இவ்வளோ யோசிச்சு இவ்வளோ அடிஷனலான இலவசமான பயன்படக்கூடிய கோரான கம்ப்ளீட்டான நன்மைகளை நமக்கு வைத்திருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் ஜெபிக்கிற நம்முடைய ஆண்டவர் அதைவிட அனந்த ஞானம் உள்ளவர். அவர் செய்கிற ஒரு காரியத்துக்குள்ள அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அடக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவர் பெரியவர். நீங்க ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருவதற்கு விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலையும், யாத்ராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களையும் வாசித்து பார்க்கிற போது, இங்க நான் அதை சொல்றேன். நான் சொல்லுகிற போது ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிக்கிறதுக்கு விரும்புகிறேன். முதல்ல நீங்க வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 15, 16 எடுத்தவங்க ஒருத்தங்க வேகமா வாசிங்க. 15, 16. 4ஆம் தலைமுறையிலேயே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இங்க எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னு பாருங்க. ஒண்ணு, தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணுகிறார். ஆனா அந்த கானான் தேசம் வாக்கு பண்ணப்படுகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ளேயே இன்னொரு அவருடைய செயலும் இருக்கிறது. அது என்ன செயல் அப்படின்னு சொன்னா, அந்த கானான்ல வசித்த ஜனங்களுடைய பாவம், அதற்கு அவர் கொடுக்க இருக்கிற தண்டனை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஏதோ கானான் தேசத்துல வாழ்ந்த 7 ஜாதிகள் ஞாபகம் இருக்குதா? என் கூட இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கானான் தேசத்துல வாழ்ந்த 7 பிரபலமான ஜாதிகள் ஞாபகம் இருக்குதா? யாரெல்லாம்? ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர், கானானியர் அப்படின்னு ஒரு 7 வகையான ஜாதி அந்த கானான் தேசத்துல இருந்தாங்க. இவங்கள்ட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி ஆண்டவர் வந்து பாரபட்சம் உள்ளவரா கானான் தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்துட்டார்னு சிலர் சொல்றாங்க. அப்படி இல்லை. கானான் தேசம் எகிப்துல இருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆண்டவர் அதை வாக்கு பண்ணி கொடுத்தார் உண்மைதான். ஆனா அதற்கு உள்ளே அந்த பட்டணத்திலே வாழ்ந்த தேவனற்ற ஜனங்கள் செய்த அக்கிரமம், பாவம், அதனுடைய தண்டனையாகத்தான் அவர்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்தை அவர்கள் கையிலிருந்து பிடுங்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா திரும்ப கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் செய்யற ஒரு காரியத்துக்குள்ள பலது அடங்கி இருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, அது அநேக நேரங்களில் புரிஞ்சுக்கிட முடியாது. ஆண்டவர் வந்து யோபு வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறோம், நல்லா தான் இருந்தான், அப்படிதானே? யோபுட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? முதல் அதிகாரத்திலே வாசிக்கிற அவன் உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு விலகுகிறவனா இருந்தான், அனுதினம் அவன் பலி செலுத்தினான். அடுத்து சில வசனங்கள்லயே வாசிக்கிறோம், பலி செலுத்தினவன், தேவ சமூகத்துல இருந்தவன் வரிசையா ஒன்னொன்னா இழந்து போய்கிட்டே இருக்கிறான். நம்ம பாஷையில சொல்லணும்னா நஷ்டம். தேவனை ஆராதித்து அவனுக்கு என்ன வந்துச்சு? நஷ்டம் வந்துச்சு. பாதுகாக்கப்படுவதற்கு பதிலா அவன் எல்லாத்தையும் இழந்து போறான். நமக்கு இந்த பார்வை மட்டும்தான் இருக்குது. ஆனா அவன் இழக்கல. ஆக்சுவலா அவனுக்கு இருக்கிறதை விட 2 பங்கு அதிகமா ஆண்டவர் கொடுப்பதற்கு நினைத்தாரு. அதனால பிசாசை கொண்டு அதெல்லாம் எடுத்துட்டு போனார். புரியுதா உங்களுக்கு? என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மரியாளுக்கு ஆண்டவர் வெறுமனை இயேசு என்கிற மேசியா என்கிற அந்த இந்த பூமியின் ராஜாவை சுமக்கிற பாக்கியத்தை மாத்திரம் கொடுக்கல, அதற்கு உள்ளே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்.
தேவ ஜனம் எப்பொழுதும் தேவனை குறித்த சரியான அறிவை பெற்றிருக்க வேண்டும். அவருடைய செயல்களை குறித்து, அவருடைய சுபாவங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவரை அறிவதற்கான பாக்கியத்தை நமக்கு தருகிறார். அது முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது, அவர் தருகிற, அவர் செய்ய விரும்புகிற, அவர் செய்ய போறேன்னு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் அடங்கிய தேவ செயலுக்குள்ள ஒன்று மாத்திரம் இல்ல, உங்களை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை அதுக்குள்ள வச்சிருக்கிறார். அப்படின்னா நீங்க கவனிங்களேன், இன்னொரு உதாரணம் சொல்றேன். அப்போ கானான் தேசத்தை பிடுங்கினதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக மட்டுமல்ல, அங்கு இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காகவும் அதை அவர் வாங்கினார். சரி, இது நடந்துச்சா? திரும்ப இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்த போது என்ன செய்தாரு? கானான் தேசம் திரும்ப என்ன செய்யப்பட்டது? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு சொந்த தேசம் இல்லை. இதை எப்ப சொன்னார் ஆண்டவர்? சாமுவேல் காலத்திலே சொல்றார், நீ ராஜாவை கேட்காத, ராஜாவை கேட்டா இதெல்லாம் ஆகும் அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு சொல்றார், மோசே காலத்துல சொல்றாரு, இந்த ஜனம் எனக்கு உண்மை உள்ளதா இருந்தால் 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வேன்? அவர்களுக்கு இரக்கம் செய்வேன். அதே போல உபாகமம் 28, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய வழிகளை விட்டு விலகினால் 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டும் தகப்பனுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன்னு சொன்னார். விசாரித்தாரா? வெறுமன கானான்ல இருந்த 7 ஜாதிகளை துரத்தி விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தமக்கு பிரியமாயிருந்த போது, தேவ திட்டத்தை நிறைவேற்றின போது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை கொடுத்தார், உண்மை. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை செய்த போது அவர்களும் தேசமற்றவர்களாக மாறி போனார்கள். இன்னைக்கு வரைக்கும் தேசம் இல்லை. இயேசுனுடைய வருகை அதோடு தொடர்பு பட்டிருக்கிறது. எப்பொழுது அவர்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்து அவர்கள் தேவ ஆலயத்தை கட்டி மறுபடியும் தேவ ஆலயத்துல பலி செய்ய துவங்குகிறார்களோ, அப்பொழுது இயேசுனுடைய வருகை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமா இருக்கும்னு சொல்றாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது, தீர்க்க தரிசனம் அப்படித்தான் நம்பப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ தேவன் செய்கிற ஒரு செயலுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது. புரியுதா? நம்மளை சுற்றிலும் என்ன நடக்குன்றத புரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனை முதல்ல சரியா புரிஞ்சிருக்கணும். மரியாளுக்கு நினைப்பு என்னது? எனக்கு இந்த ஒரு நன்மை மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு இல்ல. அவளுக்குள்ளே இருந்த நன்மைக்குள்ளே ஆண்டவர் அநேக நன்மைகளை வைத்திருந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு முழுமையான தேவ ஆசீர்வாதம், ஒரு முழுமையான தேவ நன்மை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். இல்லாட்டி இப்படி சொல்றேன், அவர் தர்றது நன்மை நமக்கு இன்னொரு நன்மையை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை நடத்தாது. அந்த ஒரு நன்மையே நமக்கு சம்பூரணமான திருப்தியை, நிறைவை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்க நன்மையில சம்பூரணம் அடைஞ்சிருக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் தேவ கரத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டார். அப்படிதானா? நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? யோபுவுக்கு அப்போ ஏன் எல்லாத்தையும் காலி பண்ணாரு? ரெட்டத்தனையா கொடுக்கறக்கு. அப்ப காலியாகிற இடத்துல, ஒரு பலவீனமான இடத்துல, குறைவுபடுகிற இடத்துல குறைவை குறித்த நிந்தனை பேச்சுக்கள், விசுவாச குறைவு, சோர்வு நமக்கு அவசியம் இல்லை. சோர்ந்து போனது யாரு? யோபுனுடைய நண்பர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. யோபுனுடைய மனைவி விசுவாசத்தை விட்டு விலகிட்டா. ஏன்னா அவளுக்கு பார்வையெல்லாம் என்னது? ஒரு சைடு தான். அப்படிதானே? ஆனா யோபுவுக்கு அப்படி இல்லை. அவன் சொல்றான், என் சரீரம் செத்து புழு புழுத்து போனாலுமே பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோட என்ன செய்யறாரு? இருக்கிறார். நான் என் மீட்பரை என் கண்கள் என்ன செய்யும்? காணும்னு சொல்றான். காணும்னா என்ன அர்த்தம்? என் கண்ணு அழுகுனாலும் அதற்கு மரணம் இல்லை. ஒரு நாளிலே கர்த்தர் என்னுடைய கண்களை திரும்ப பிரகாசிக்க பண்ணுவார், உயிரோடு எழும்ப செய்வார்.
அப்பொழுது என் கண்கள் என்ன செய்யும்? அவருடைய மகிமையை பார்க்கும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லாருக்கும் செய்கிறது போல ஆண்டவர் நமக்கு செய்யல. அவர் செய்கிறதற்குள்ளே அநேகம் இருக்கிறது. அதனாலதான் யோபு சொல்றான், நீர் உம்முடைய தீர்மானத்தின்படியெல்லாம் செய்கிறீர், எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுகிறீர், இன்னும் அநேகம் என்ன செய்து அவருக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லணும்னா ஒரே மாத்திரையில எல்லா வியாதியும் தீந்துரும். ஆனா அது இயேசுநாதர் தர்ற மாத்திரையா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் கிடைக்கிற மாத்திரை இல்லை, இயேசுநாதர் தருகிற நிவாரணமா இருக்கணும், இயேசுநாதர் தருகிற ஸ்தோத்திரம் நன்மையா இருக்கணும். அதுக்குள்ளே பலது இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? இப்ப என்ன சொல்ல வர்றேன், தேவ பிள்ளைகள் நம்ம தேவ ஆசீர்வாதத்துக்காக, வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள், வாக்கு பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த நன்மைக்குள்ளே ஆண்டவர் அநேக ஆயிரம் நன்மைகளை நமக்கு பொதிந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதை நம்ம அறிந்து கொள்ளுவதற்கு கவனம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா ஜெபத்துல நீங்க விழிப்புள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்றார். யாரு சொல்றா? ஜெபத்துல விழித்திருங்கள் அப்படின்றார் இயேசு. அப்படிதானா? அதனுடைய அர்த்தம் என்ன? விழித்திருக்கிறதுனா எப்படி? தூங்காம இருந்து ஜெபம் பண்றதா? அப்படி இல்லை. அங்க விழித்திருக்கிறதுக்கு ஆங்கிலத்துல விஜிலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. விஜிலன்ஸ்னா என்னது? கவனமா இருக்கணும், எச்சரிக்கையோட இருக்கணும், தெளிந்த புத்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஜெபிக்கிறவர்கள் நல்லா கவனிக்கணும். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க பலனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுல தப்பே இல்லை. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டானாலே என்ன அர்த்தம்? ஜெபத்தினுடைய அடுத்த விளைவு என்னது? அது பலனை கொண்டு சேர்க்கும். எவ்வளவு நாள் ஜெபம் பண்றதுன்றது அது நீங்களும் ஆண்டவரும் பொறுத்தது. சரியா? ஆனா ஜெபம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னாலே அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய முடிவு எதுல போய் நிற்கும்னா நம்ம கையில ஏந்திரல போய் தான் நிற்கும். அல்லேலூயா. சிமியோன் சொன்னால், நம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. திரும்பவும் ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணு காணும்படிக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், உன் கரங்கள் சுமக்கும்படிக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆக்சுவலா இப்ப இப்படி சொல்றேன், இது ஒரு பெரிய பிரசங்கம். நம்ம இன்னொரு நாள்ல இதை திரும்ப நான் பேசுறதுக்கு விரும்புறேன். இப்ப சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் சொல்லி நான் இந்த ஜெபத்தை நிறைவு செய்வதற்கு விரும்புகிறேன். ஆக்சுவலா இந்த எலிசபெத்தை தேடி மரியாள் போனதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்துச்சு. இவள் எலிசபெத்தோடு ரொம்ப நெருங்கி இருந்த ஒரு வாலிப பிள்ளை, இனத்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இவளுக்கு ஒரு துக்கம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், வேதனை வந்தாலும் அதை ஷேர் பண்ற ஒரே இடம் இந்த எலிசபெத் தான். இப்ப இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்துச்சு. ரெண்டு நெருக்கடி. என்ன நெருக்கடி? ஒண்ணு, கன்னி பருவத்திலேயே திருமணத்துக்கு முன்னாடியே குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு சங்கடமான நிலை வந்துச்சு. இன்னொன்னு, இவளுக்கு புருஷனாய் நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்பு இவளை தள்ளி விடுவதற்கு ரகசிய ஆலோசனையா இருந்தான் என்கிறதும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? மேபி, இட் மேபி அப்படின்னு எடுத்துக்கலாம். கட்டாயம் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவளுக்கு தர்ம சங்கடம். எங்க போறா? எலிசபெத்தை பார்த்து. வழக்கமா ரெண்டு பேரும் உட்கார்ந்து கதை பேசுவாங்க. என்ன கதை அப்படின்னா, அக்கா உங்களுக்கு தெரியுமா அக்கா, நான் இப்படி இருந்தேன், 18 வயசு தான் ஆச்சு, திடீர்னு தேவதூதன் வந்தான், இப்படி சொல்லிட்டான், எனக்கு யாருக்குன்னே என்ன ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சில நேரத்துல சிலருக்கு ஆண்டவர் செய்கிறது அதிசயமா இருக்கும். இவளுக்கு குழந்தை பெத்த பிறகுதான் திருமணமே நடந்துச்சு. அது உலக பார்வையில பார்த்தா அது ஒரு தவறான காரியமா சொல்லப்படுகிறது. ஆனா இது தவறானது அல்ல, அது பரிசுத்தமானது என்பதற்கு நமக்கு நிறைய வேத ஆதாரங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. நானே பல பிரசங்கம் கிறிஸ்துமஸ் டைம்ல நிறைய பேசியிருக்கிறேன். இது ஒரு தெய்வீகமான பிறப்பு, பரிசுத்தமான ஒன்று என்று நான் சொல்லி இருக்கிறேன். தர்ம சங்கடமான நிலை. ஸ்தோத்திரம். இவ தன்னுடைய கவலைகளை சொல்லிக் கொள்ளுவதற்காகத்தான்
எலிசபெத்தை தேடி போனா. நல்ல கவனிங்க, மனிதர்கள் எப்பொழுதுமே நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக மாத்திரம்தான் இருப்பார்களே ஒளிந்து, கவலைகளை மாற்றக்கூடிய வல்லமை மனிதனிடத்துல இல்லைன்றதை விளங்கிக்கிடும். நீங்க வச்சிருக்கீங்களா நண்பர்கள்? உங்க நண்பர்கள், உங்க உறவுக்காரங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? பாஸ்டமா காலைல எழும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, மாத்திரை போட்டுட்டேன், வேலையே செய்ய முடியாதுன்னு சொல்லு. எனக்கு வித்தியாசம்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்ன தெரியும்? அவ்வளவு சொன்னாலும் 7 மணி ஆகும்போது கரெக்டா டீ வந்துடும். 8 9 மணி ஆகும்போது சுட சுட என்ன வந்துடும்? காலை டிஃபன் வந்துடும். மதியம் சாப்பாடு சுட சுட என்ன செய்யும்? இருக்கும். அப்ப நான் ஒரு வாரத்துல நினைப்பேன், இப்ப என்ன உண்மையிலே வியாதியோட தான் இருக்கிறாளா இல்லாட்டி சும்மா சொல்றாளா அப்படின்றது என்ன செய்யுது? சந்தேகமா இருக்குது. பெண்கள் எப்போதுமே அப்படித்தான். நல்ல மனைவிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து உங்க மனைவிக்கு ஸ்தோத்திரம் சொல்ற புருஷமார் யாராவது இருக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். புருஷங்கள்லாம் சேர்ந்து என் மனைவிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டேவிட் தான் முதல்ல கை தூக்குறான். நிவேதா, நல்ல மனைவி, ஸ்தோத்திரம். எல்லாருக்குமே நல்ல மனைவிகளை ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவாராக. ஸ்தோத்திரம். சில நேரத்துல பலவீனப்பட்டாலும் புரிஞ்சுக்கிட முடியாது. இப்ப என்ன சொல்றேன், நான் உண்மையில நேசிக்க தான் செய்யறேன். நாங்க 2 பேரும் ரொம்ப பிரியமான ஆட்கள் தான். ஆனா பிரியமான ஆளா இருந்தாலும் அவ சொல்ற பலவீனத்தை கேட்கத்தான் எனக்கு முடியும், மாற்ற எனக்கு முடியாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதா? மரியாள் ஆக்சுவலா என்ன தேடி போறா? மரியாள் என்ன தேடி போனா எலிசபெத்திடத்துல? இவ ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவா, ஏதாவது ஒரு மாற்று வழி சொல்லுவான்னு சொல்லிதான் போனா. எலிசபெத்தால அவ்வளவுதான் முடியும். ஆனா இங்க போன பிறகுதான் அவ கண்டுபிடிக்கிறா, இது எலிசபெத் மூலமா அல்லது எலிசபெத்துல இருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதல் அல்ல, அவள் ஆறுதல் சொல்லுவதற்கு முன்னாடியே தேவனாகிய கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்திருக்கிறார். எப்படி இதை கண்டுபிடிக்கிறா? இவ ஒரு பலவீனத்தை சொல்றதுக்கு போனா அங்க பாட்டி 6வது மாசம் பிள்ளைய சுமந்துட்டு இருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிங்க. மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று லூக்கா எழுதுற. அவர் ஒரு பெரிய டாக்டர். யாருக்கு வயசை சொல்றார் முன்னாடி. நீங்க முதல்ல அதிகாரம் வாசிக்கும் போது இவங்க வயசானவங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டு திரும்ப எழுதுகிற போது மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம் சொல்லி எழுதுவதற்கு ஆவியானவர் லூக்காவை ஏவறார். ஸ்தோத்திரம். இவ தன்னுடைய நிலையை சொல்லி சிரிச்சு சந்தோஷப்படுறதுக்கு போனா அங்க பாட்டியே ஃபீடிங் பாட்டிலோட ரெடியா இருக்குன்றது இவளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதனாலதான் சொல்றா இவ, ஆண்டவர் செய்கிற ஒரு நன்மைக்குள்ளே அநேக 1000 நன்மைகளை கர்த்தர் செய்ய முடியும் என்கிறத கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார். இப்ப அதைத்தான் சொல்ல வர்ற. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் வல்லமையுள்ள அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சாதாரணமா அவர் நன்மைகள் அற்புதங்களை செய்கிற போது ஒரே தரத்துல முடிஞ்சு போய் விடுகிறது. ஆனா அவருடைய மகிமை வெளியரங்கமாகி அவர் நமக்கு அற்புதம் செய்கிற போது அதற்கு உள்ளே அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப யோபுவுக்கு வருவோம். யோபுவுக்கு இழப்பு நடந்தது உண்மைதான். சரி, இப்ப இந்த இழப்ப பேசின 4 பேர் இருக்கிறான். கவனிச்சு பாத்தீங்களா? ஏன் உனக்கு இழப்பு வந்ததுன்னு பேசின 4 பேர் இருக்கிறான். 4 பேர் பேச்சும் என்னது? ஏதோ ஒண்ணு உனக்கு இருக்குது. நீதிமான் விருதாவா துன்பப்பட மாட்டான் அப்படிங்கிறான். யாரு இந்த 4 பேர்? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். யோபு இழந்த உடனே இந்த 4 பேரை ஆண்டவர் ஏன் யோபு வீட்டை தேடி கொண்டு வர்றாரு? இவன் 4 பேரையும் நியாயம் தீர்க்க வேண்டியது இருக்கிறது. இவன் 4 பேர் சேர்ந்து யோபுவை நியாயம் தீர்த்தான், உண்மைதான். ஆனா யோபுவை நியாயம் தீர்க்க ஆண்டவர் கொண்டு வந்தது இந்த 4 பேருக்கும் தன்னுடைய நியாய தீர்ப்பு காண்பிக்கணும்ன்றக்காக தான் கொண்டு வந்தார். கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சில நேரத்துல காரணம் இல்லாம
நம்ம வாழ்க்கையில யாராவது மோதிக்கிட்டு போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கூட இருக்கிறீங்களா? காரணமே இருக்காது. காரணம் இல்லாத நிறைய சண்டைகள் நம்முடைய வீடுகளுக்குள்ள வரும். நீ தான் நினைக்கிற காரணம் இல்லைன்னு சொல்லி அதுக்குள்ள உன்னை குறித்த ஒரு தேவ காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். மறக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம், மனைவிமார் என்ன சொல்றீங்க, புருஷன் திட்டார், என்ன இப்படி பண்ணிட்டார். ஏமா புருஷன் திட்டினது இருக்கட்டும், பண்ணிட்டாரு உண்மைதான். அதுக்குள்ள ஒன்ன சரி பண்றதுக்கு ஒன்ன வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிருக்கிறியா? கூட இருக்கிறீங்களா? புரியுதா பிரசங்கம்? அல்லேலூயா. அப்படின்னா இப்ப இந்த வசனத்துக்கு வருவோம். ரோமர்ல சொல்றாருல பவுல், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிற அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் சகலத்தையும் என்னவாதான் மாற்றாரா? நன்மைக்கு ஏதுவாகத்தான் மாற்றார். மனுஷன் ஒரு சைடை தான் பார்க்க முடியும். அதனாலதான் சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பார்க்கிற? முகத்தை பார்க்கிற. நான் எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான். எல்லாவற்றுக்குள்ளையும் நீங்க ஜெபம் பண்ற ஆளா இருந்தா, வேத வாக்குத்தத்த வசனங்களை உங்க வாழ்க்கையில முன்னாடி வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஆட்களா நீங்க இருந்தா, உங்களை சுற்றிலும் நடக்கிற எல்லாவற்றிற்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருப்பார். அதை கண்டுபிடிக்கணும். we must find out it. அதை என்ன செய்யணும்? கட்டாயமா நம்ம கண்டுபிடிக்கணும், தேடி எடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்கள, யோபுவ அவன் கிளைமேக்ஸை பார்க்கும்போது சிரிப்பா வருது. இவன் 4 பேரும் 1000 காரணம் சொல்லியிருப்பான். இப்போ யோபுவுக்கு ரெட்டிப்பான நன்மை பெற்ற பிறகு இந்த 4 பேர்ல ஒருத்தன் அவன் பக்கத்துல இல்ல. தீமைக்கு காரணம் சொன்னானா? அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களாங்க? இன்னைக்கு ஒரு டீப்பா ரொம்ப பர்சனலா பேசுறதுக்கு விரும்புறேன். அதனாலதான் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிரசங்க டோனெல்லாம் மாத்திட்டு கவனிங்க. நன்மை இழந்த போது தீமை நடந்ததற்கான காரணம் சொன்ன 4 பேரும் நன்மையை யோபு ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட பிறகு ஒருத்தனும் இல்லை. மனைவி அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில யோபுவ முகத்தை பார்த்து வாய் திறந்து ஒண்ணுமே பேசல. முதல்ல வாய் அடைச்சது யாரைத்தான் அடைச்சாரு? யோபு மனைவியத்தான். ஏன் அப்படின்னா மறுபடியும் 10 பிள்ளைய பெத்தா. 10 பிள்ளைய பெக்கும் போதே அழுது பெத்திருப்பா. ஸ்தோத்திரம். வேண்டான்னு நினைச்சதெல்லாம் சில நேரம் பிள்ளையா என்ன செய்யுது? மாறிடுது. அது நீ வேண்டான்னு நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் தேவ சித்தத்துல என்ன செய்யலாம்? தந்திருக்கலாம். இப்ப மறுபடியும் 10 பிள்ளைகளை பெறக்கூடிய பிரசவ வலி. இவ என்ன சொல்லியிருப்பா? இல்லாட்டி நான் இப்படி ஒரு கற்பனை, இது என்னுடைய தியானம் கூட நினைச்சுக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் 2 மடங்கு கொடுத்தார். அப்படிதானா? பிள்ளை 10க்கு பதிலா ஏன் 20 கொடுக்கல? அப்படின்னா இவன் மனம் திரும்பி ஜோம் பண்ணிட்டா போல. ஆண்டவரே போதும், தெரியாம நான் என்ன செய்துட்டேன், உம்ம செயலை கேள்வி கேட்டுட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இந்த 10 போதும் ஐயான்ட்டா. அதுதான் 10ஓட நின்றுச்சு. இல்லாட்டி 20 பிள்ளை. மவளை நீ கேள்வியா கேட்க. ஸ்தோத்திரம். என்ன சொன்ன? தூஷித்து புருஷன், நீ புருஷன் அவ சாவுன்னு சொன்னது மேட்ரு இல்ல. தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னது அவருக்கு சுருன்னு ஏறிடுச்சு. அதான் வச்சு செஞ்சிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவளும் வாய் திறக்கல. நல்ல கவனிங்க. அதற்குள்ளே இப்போ இப்படி வச்சுக்கிட்டோமா? ஸ்தோத்திரம். யோபு பிள்ளைகளை இழந்தத அவன் திரும்ப பெற்றுக்கொண்டது, 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டது யோபுவுக்கு ஆசீர்வாதம். ஆனா 10 பிள்ளைகளை சுமந்து பெத்தது யோபுவினுடைய மனைவிக்கு கிடைச்ச தண்டனை. கூட இருக்கிறீங்களா? என்ன பாஸ்டர், பிள்ளை தண்டனையா? பிள்ளை தண்டனை தான். இப்ப பிள்ளை இல்லைன்னு அழுறீங்க. பிள்ளை வந்த பிறகு ஏண்டா பெத்தோன்னு அழக்கூடிய காலம் வரும். அல்லேலூயா. முதல் பையன் எங்களுக்கு ஆண் பையனா வேணும் ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தவம் இருந்து கேட்டோம். இப்போ அந்த பிள்ளைய ஒரு நேரமாவது திட்டாத நாளே இல்லை. அவன் பிறந்ததுல இருந்து அவன் திட்டு வாங்காத நாள் இல்லவே இல்லை. நீ ஒன்னதானே கேட்ட, இந்த வச்சுக்க இன்னொன்னு தந்தாரு பாத்தீங்களா, அந்த ஆடான். அதால சமாளிக்கவே முடியல. காலையில சர்ச்சுக்கு புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன போட்டுட்டு தான் வந்திருக்குது?
பயங்கர சண்டைக்கு காரணம் இந்த ஆடான். அல்லேலூயா. ஆண்டவர் அடிஷனலா தந்தாரு பாத்தீங்களா? அது சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு செய்கிறத புரிந்து கொள்ள முடியாது. நான் அதான் சொல்றேன், ஜெபம் பண்றவனுக்கு தோல்வியே கிடையாது. கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்குள்ளயும் என்ன வச்சிருப்பாரு? ஒரு நன்மையா வச்சிருப்பார். அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? இப்ப பாருங்க, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருவோம். யாத்ராகமத்துல ஒரு வசனம் வாசிக்க சொன்னேன்ல, அந்த வசனம் வாசிக்க வேண்டாம், நேரம் முடிஞ்சிடுச்சு. நான் அதுல சொல்றேன், இப்ப இந்த கானானியரை ஆண்டவர் ஒரே அடியா வேகமா துரத்தி விடல, கொஞ்சம் கொஞ்சமா தான் துரத்தினாராம். எதுக்கு அப்படி துரத்தினார் அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இவன் 40 வருஷம் நான் இவங்களை வனாந்தரத்துல நடத்த போறேன், 40 வருஷம் இவன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கானான் தேசத்துல இருந்து கானானியரை துரத்திட்டா அந்த தேசம் எல்லாம் பாழடைஞ்சிரும். மரம் செடி கொடியெல்லாம் தேவ பிள்ளைகள் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமா இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா துரத்தினாராம். அப்படின்னா இவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது இவன் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டிய தேவையே இல்லாம இருந்துச்சு. சொல்ற புரியுதா? உங்களுக்கு கூட இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் இந்த மிஷன் வீடை இந்த பாடுபடுத்தி கட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னா அதுக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்குது. இதுக்கு முன்னாடி கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? கட்டி குடியேறி இருந்தா இந்த இடம்லாம் தோட்டமா இருந்துச்சு, நிறைய பதவெல்லாம் இருந்துச்சு. இப்ப பாருங்க, எல்லாமே கிளீன் பண்ணி பிளாட் அடிச்சிட்டாங்க. புரியுதா? கூட இருக்குல்ல? உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியும். ஏன்னா வீடு எனக்கு இல்லை, எனக்குன்னா எனக்கு சொந்தம் இல்லை, நாங்க இருக்க போற வீடு. ஒருவேளை இன்னும் ஃபியூச்சர்ல பிள்ளைங்க ஊழியத்துக்கு வந்தா அவங்களும் என்ன செய்ய போறான்? இதே வீட்டில தான் இருக்க போறோம். இன்னொரு இடம் வாங்கினா இதை கெஸ்ட் ஹவுஸா மாத்திருவோம், அது சர்ச்சா மாறிடும். தரிசன பார்வையை பார்த்தீங்களா? நம்ம எப்போதுமே ஆண்டவர் தர்ற ஒரு நன்மையை கூட யோசிக்க கூடாது. இன்னும் 300 உருப்படியா சேரல, அதுக்குள்ள எங்க போகுதுன்னு பாத்தீங்களா பார்வை? இதுதான் ஜெபிக்கிற ஆள். ஜெபிக்கிற ஆளுக்கு பிளான் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். என்ன பிளான்? இப்ப உள்ளதுக்கே ஒன்னும் வழி இருக்காது, ஆனா இன்னொரு இடத்துல பிளான் போடுறதுக்கான ஐடியாவை ஆண்டவர் தருவார். அதை மறந்து போயிடாத, ஏதோ எதிர்காலத்துல செய்ய போறார், அதனாலதான் இப்பவே ஐடியா தந்துட்டே இருக்கிறார். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, இப்ப இது தோட்டம்லாம் இருந்துன்னு வைங்க, ரொம்ப தொந்தரவா இருக்கும். இனி தோட்டம் இருக்க போறதில்ல, சுத்தி பிளாட் ஆக போது, நிலம் எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. இப்ப பாம்பு தொல்லையே இல்லை. அப்போ இந்த பாம்பு தொல்லையை நீக்கிற வரைக்கும் ஆண்டவர் டிலே பண்ணிட்டு இருந்தார். இப்பதான் தெரிஞ்சிருக்கு நமக்கு, அப்படிதானே? இப்ப நான் அப்படிதான் பாக்குறேன். இப்பதான் எனக்கு பார்வை தெரிஞ்சிருக்குது, அதனால இப்ப விளங்கு. இன்னும் நடக்கல அப்படின்னா இன்னும் ஏதோ என்ன செய்யுது? ஆண்டவர் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இது எப்படி இருக்குது? ஒரு தாமதம் வருகிற போது பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தாமதம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஏதோ அதுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் எப்படின்னா, கல்லுக்கும் தண்டனை நாய்க்கும் தண்டனைங்கிறது போல. ஸ்தோத்திரம். அவர் செய்கிறத நம்மால புரிஞ்சுக்கிட முடியாது. அவர் நிறைய நன்மைகளை அதற்குள்ள என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். என்னுடைய நேரம் முடிஞ்சது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். இந்த பிரசங்கம் இன்னும் மரியாளுக்கு என்னெல்லாம் செய்தார்ன்றதை சொல்லலை, அப்படிதானே? வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்கிறேன். மரியாள் வல்லமை உடையவர், மகிமையானவைகளை செய்தார்னு சொன்னான்ல. அப்ப இயேசுவை சுமந்ததை தவிர இந்த அதிகாரத்துக்குள்ள மரியாள் அனுபவித்த அநேக நன்மைகள் இருக்கிறது. ஆண்டருக்கு சித்தம்னா வருகிற வாரத்துல நான் உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். இப்ப நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் செய்கிறது நம்ம விளங்கிக் கொள்வது கடினமான காரியம். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறது கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஆனால் அதற்குள்ளே அவர் 1000 அர்த்தங்களை வைத்திருக்கிறார், 1000 நன்மைகளை வைத்திருக்கிறார், 1000 பாடங்களை நம்ம
நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வியை விட்டுட்டு, ஆண்டவரே நீர் செய்கிறதற்குள்ள எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கப்பா. நம்ம நிறைய ஏன் இந்த தாமதம்னு கேட்கிறோம். அதுக்கு பதிலா, ஆண்டவரே நீர் என் தாமதத்துக்குள்ளே வைத்திருக்கிறதை நான் கண்டுபிடிக்க எனக்கு நீர் அந்த தேவ வெளிச்சத்தை தார ஆண்டவரே. இல்லாட்டி இப்படி சொல்ற, மரியாள் எலிசபெத்து வயத்துல சுமந்திருக்கிறத பார்த்த பிறகுதான் அவளுக்கு கர்த்தர் தனக்கு என்ன செய்தார் என்றதை விளங்கிச்சு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுகிற நன்மைய வேற யாரோ அனுபவிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆனா உங்களுக்கு அது நடக்காது. அது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியாது. நீங்க கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்தா அது அவர் எளிமையா புரிஞ்சு கொள்வதற்கு வழி செய்வார். இங்க நின்னு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கிற எதுவும் அவர் அனுமதிக்காமல் அவர் வழி திறக்காம எதுவுமே நடக்கல. ஆமென். அதற்குள்ளே அவர் மகிமையானவைகளை வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு எல்லாமே மகிமையா மாறும். ஆராதிக்கிறவனுக்கு எல்லாமே வெற்றியா மாறும். வனாந்தரம் கூட ஆமென் தேவ அற்புதங்களை பார்க்கிற இடமா இருக்கும். சொல்றேன், கானான் தேசத்துல கர்த்தர் செய்த அற்புதங்களை விட வனாந்தரத்துல கர்த்தர் செய்த அற்புதங்கள் தான் அதிகம். அது மட்டும் இல்ல, கானான்ல அவன் தேவ அற்புதத்தை பார்க்க போகிறது இல்ல. அவன் எப்ப கானான்ல காலடி எடுத்து வைக்க போறானோ வனாந்தரத்துல அவன் அனுபவித்து வந்த எல்லா நன்மையும் நின்னு போயிரும். ஆமென். கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பதற்கு கர்த்தர் அவனை 40 வருஷமா பழக்குவித்தார். அவனை பழக்கப்படுத்தினார். அவருடைய மகிமை ஆமென் வெளியரங்கமாக கூடியது. அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்குவேன் கர்த்தர் சொன்னார் இல்லையா? அந்த ஒரு நன்மைக்குள்ள அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க பாப்பா, இப்ப ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே உங்க விருப்பம் போல எனக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்க விருப்பம் போல எங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க ஆண்டவரே. உங்க விருப்பம் போல என்ன நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை வெளியரங்கமாகிறது. அவர் தம்முடைய மகிமையை அவர் செய்கிற அற்புதத்தினாலே ஆமென் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். அவர் செய்கிற அற்புதத்தினாலே அவருடைய மகிமை என்ன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரட்சகர், எங்கள் இரட்சகர் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புத செயல்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. மரியாள் அவள் ஆரம்பத்துல சொன்னது, நீங்க இந்த முதல் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவள் ஆரம்பத்துல சொன்னது இது எப்படி ஆகும் என்று சொன்னாள். அதே காரியத்தை 49வது வசனத்துல சொல்றார். ஆமென். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். எது அவளுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு சங்கடப்படுத்தினதோ அதே செயலை அவள் புரிந்து கொண்ட பிறகு சொல்லுகிறார், இது மகிமையானது என்று சொல்லி. ஆமென். தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், ஜெபிக்கிறவங்க கவனிக்கணும். முதல்ல அற்பமா தோன்றலாம், ஆமென், அற்பமா இருக்கலாம். ஆனா அற்பமாய் தோன்றுகிற செயல்தான் மகிமையானதா பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்க சித்தப்படி எங்களுக்கு செய்யுங்கப்பா, உங்க சித்தப்படி எங்களுக்கு செய்யுங்கப்பா, உங்க சித்தப்படி எங்களுக்கு நிறைவேற்றுங்க ஐயா. ஆசீர்வதிங்க. எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. பிரியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு பிரியாவனுடைய பிறந்த நாள் இருக்கிறது. அவருடைய பிறந்த நாள், புதிய ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிரியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய மகளுக்கு பிறக்க இருக்கிற புதிய வருஷத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக.
இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கெடுத்த எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனையில பங்கெடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற எங்கள் ஜனங்களை நினைக்கிறோம். வருகிற நாட்களில் கர்த்தாவே நீர் அவர்களை கொண்டு வருவீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே நன்மையினால் நீர் ஆண்டவரே எங்கள் ஜனங்களை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாலையில இருக்கிற அற்புத ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். புதிய கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.